பவுலில் தேவையான கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. மிளகா பொடி, ஜீரகம், மஞ்சள் தூள், உப்பு, வெங்காயம், மேத்திக்கீரை எடுத்துக்கோங்க, வெந்தயக்கீரை. இந்த டிஷ்க்கு ஹைலைட்டு இந்த வெந்தயக்கீரை தான். ஃபஸ்ட்டு நல்ல நொறுங்களை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைங்க. ஏன்னா இல்லாட்டினா ரொம்ப மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு வராது. லைட்டாக எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து சப்பாத்தி பராத்தா தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி அழகாக போட்டு சுட்டு எடுத்து, இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. வேணும்னா தயிரில் சீனி, இல்லை தயிரில் ஜீரகத்தூள், இல்லை இது வந்து தயிர்லேயே வந்து பூந்தி போட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர்பாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி.